வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான முக்கிய தகவல்கள் தான். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அப்படின்றது மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஜ் லிமிட்டில் என்ன வரும், அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன வரும் அப்படின்றது தொடர்ச்சியான டவுட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது அடிக்கடி. நம்மளும் வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ளே என்ன நமக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன ஏஜ் லிமிட் வேணும் அப்படின்ற முழுமையான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ப்ளஸ் அது போக நமக்கு ஒரு சில சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வேலை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். அது என்னெல்லாம் சர்டிஃபிகேட்டு, என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் இது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இது எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்று தாங்க. நீங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் 24/4 தான். ஸோ இந்த டைமிங்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை விண்ணப்பித்து பூர்த்தி செய்து அனுப்பணும். அடுத்து சம்பள விகிதம். இந்த சம்பள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தொகுப்பூதியம் அப்படிங்கிறது ஒரு வருஷ காலத்துக்கு 7,700. 7,700 அப்படிங்கிறது தொகுப்பூதியம். இதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. நீங்கள் இந்த 7,700 வாங்கி தான் ஆகணும். இதிலேருந்து எக்ஸஸ் ஆகுமா, இதில் டிஏ இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எதுவுமே கிடையாது. எந்த அலவன்ஸும் கிடையாது. அடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான காலமுறை ஊதியம் வந்துடும். அது 27,700லேருந்து 24,200 வரையும். இதில் தான் உங்களுக்கு டிஏ, அலவன்ஸு, மற்ற எல்லா அலவன்ஸும், மெடிக்கல் அலவன்ஸு ப்ளஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அலவன்ஸும் இந்த இடத்துல தான் வரும். ஸோ 7,000னா அப்போ எவ்வளோ தான் சேலரி வரும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சில் ஒரு 100, 200 கம்மியாகலாம் அல்லது 100, 200 அதிகமாகலாம். 11,000 அப்படிங்கிறது நீங்கள் சாலிடாக வாங்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு 100, 200 கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மேபி. ஏன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் 11க்கு கீழே வரும். பிடிக்கல அப்படின்னா 11க்கு மேலே வரும். ஸோ இதுதான் பே ஸ்கேல். இந்த பே ஸ்கேலை மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பே ஸ்கேலில் ஒரு பெரிய டவுட்டு. இவ்வளோ தான் தருவாங்களா அப்படின்னா, இவ்வளோ மட்டுமே தரமாட்டாங்க. அடுத்தடுத்து ஊதிய உயர்வுன்றது இருக்குது. அடுத்து அங்கன்வாடி உதவியாளர்னாலும் சேம் அதே தான். 400 முதல் மாதத்துலேருந்து 12வது மாதம் வரையும். அந்த ஒரு வருஷம் டைம் டியூரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 6-7 ரூபா கிட்ட வரலாம். 7,000 வரையும் வரும் உதவியாளருக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? இதில் இன்னொரு பெனிஃபிட்டு, இந்த பணிகளுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். இதை தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா 50% இதிலேயே ஒழிஞ்சிருது. பாதி ஆண்கள் பாதி பெண்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துலையே கட்டு. வெறும் பெண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறப்ப தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இந்த இடத்துல நமக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்லலாம். அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை மீன்ஸ், ஏன்னா எல்லா வேக்கண்ட்டுமே பெண்களுக்கு தான். அதனால தான் மறுபடியும் சொல்கிறது. இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, 100க்கு 100% பெண்கள் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கு. ஸோ இந்த 100% வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சாதாரணமாக நினச்சாதீங்க. மற்ற போஸ்டிங்கில் இதில் ஒரு 7,000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்னா, இந்த 7,000 போஸ்டிங்க்கு மற்ற வேக்கண்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் பாதி ஆண்களுக்கு, பாதி இல்லை பாதிக்கு மேலே ஒரு 4,000 வேக்கண்ட் ஆண்களுக்கு போகும். மீதி இருக்கிற 3,000 பணியிடங்கள் தான் பெண்களுக்கு அப்படின்றது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7,000 பணியிடங்களுமே பெண்களுக்கு தான். அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய சான்சஸ் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கான ஒரு இது யாருக்கும் கிடைக்காது. அதனால் அசால்ட்டாக இருக்காதீங்க. இன்னும் ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள், இது வேலை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், அதுக்கப்புறம் தான் வேலை நாட்கள். இப்போ நாளைக்கு ஒரு நாள் லீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் இருக்குது டைம். அந்த 4 நாளில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது 25 to 35ங்கிறது நார்மல் கேண்டிடேட்டு. விதவை, ஆதரவற்ற விதவை அப்படின்னா 40, மாற்றுத்திறனாளி அப்படின்னா 38. ஸோ நார்மல் கேண்டிடேட், அதாவது நார்மலாக இருக்கிற உமன் அப்படின்னா 35. இந்த டபிள்யூ அப்படின்னு போடுறேன் பாருங்கள், விடோ கேட்டகிரியும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியும் 40. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி டிசபிள்டு, டின்னு போடுறேன், டிசபிள்டு கேட்டகிரியில்
38. ஸோ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 36 இருக்குது நார்மல் கேண்டிடேட்டில் போட்டி போட முடியாது. எஸ்சியாவோ அல்லது விடோ கேட்டகரியில் இருந்தால் 40 வரையும் போடலாம். டிசபிலிட்டி அப்படின்னா 38 வரையும் போடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ஏன்னா கரெக்டாக 35 ஆகிடுச்சு 36 ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ தூர சுற்றளவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அந்த எல்லைக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கணும். அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, உதவியாளருக்கு ஏஜ் லிமிட். இது நார்மல் கேண்டிடேட்னா நார்மல்னா 40. இதுவே விடோ அல்லது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 45. டிசபிள்டு கேட்டகரிக்கு 43. ஸோ 40, 45, 43 இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. தூர சுற்றளவும் சேம் அதே தான், பக்கத்துலேயே இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்குறது, எங்கே சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம். நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் தாங்க ஆன்லைனில் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று, அதாவது இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, வாசிக்கிறேன்ல, இது எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் ப்ளஸ் ஆன்லைனில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆஃப்லைனில் நேரடியாக போய் தான் கொடுக்கணும் அல்லது லெட்டரில் போடணும். அது நீங்கள் லெட்டருக்கு போடுறதுக்கு பதிலாக நேரடியாக போகணும். என்ன காரணம் அப்படின்னா, அப்ளிகேஷனில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ட்விஸ்ட்டுனா என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற அங்கன்வாடியோட எண், அதாவது அங்கன்வாடியோட எண் அப்படின்னு ஒன்று சொல்லி ஃபில்லப் பண்ணணும். ஒரு டேஷ் போட்டிருப்பாங்க. அந்த டேஷில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக போனால் தான் அந்த டேஷில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் நேரடியாக போங்கன்றோம். நேரடியாக எங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கும்போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து, இங்கே பாருங்கள், காலி பணியிட குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வட்டாரம், அதாவது திட்ட அலுவலகம், வட்டார அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில், அதாவது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் போய் நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா, குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்னா கலெக்டர் ஆஃபீஸு, அதுக்கு பக்கத்துலேயே கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி அதுக்குள்ளேயே இருக்கலாம், அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கலாம். இல்லை வட்டம், உங்களது வட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாவட்டத்துனா அங்கே இருக்கும். வட்டம் தாலுக்கானா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அல்லது யூனியன் ஆஃபீஸ்லையோ அது ரிலேட்டடாக அதை ஒட்டி இருக்கிற சரௌண்டிங்கில் தான் இருக்கும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படிங்கிறது. நீங்கள் இதை போய் டைரெக்டாக கேட்டிங்கனாலே, அங்கன்வாடிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய வேலை அப்படின்னா, ஒரு எண், அதாவது அங்கன்வாடி எண்ணுன்னு ஒன்று சொன்னேன்ல, அந்த எண்ணை கவனமாக பார்க்கணும். அந்த எண் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களோட இப்போ ஒரு ஏதோ ஒரு வேகன்ட், சும்மா ஒரு அது நிறைய நம்பர் இருக்கும். நான் சும்மா ஒரு 5ன்னு சொல்கிறேன். 5ன்னு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த 5ல் உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் வேக்கண்ட்டில் உங்களுக்கு வந்து இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வேக்கண்ட் இருக்கும். பட் உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும். அப்போ 5ல் இல்லைன்னா 6ன்னு போட்டுக்கணும். உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் இதில் வந்து இதுதான் இருக்குது அப்படின்னா. 5லேயும் இருக்கும், 6லேயும் இருக்கும். பட் எது நமக்கு செட் ஆனது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நம்ம கம்யூனிட்டி பேசிஸில் பார்க்கணும். பிரிஞ்சு தான் வரும். ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணணும். போகும்போது தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட வேலை மிச்சம். ஏன்னா அங்கன்வாடி எண் பார்க்கும்போதே அப்ளிகேஷனையும் போட்டு வந்துடலாம். என்னென்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, சாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு எடுத்துக்கிட்டு போகணும். எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அங்கன்வாடி எண்ணை பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அங்கேயே எழுதி அப்படியே சப்மிட் பண்ணிட்டு 1 ஹவரில் ரிட்டர்ன் வந்துடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அப்ளிகேஷன் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு லெட்டரில் போடுறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயம். நீங்கள் நேரடியாக குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்துக்கு போய் தான் ஆகணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம், இந்த அலுவலகத்துக்கு நேராக போகணும். நேராக போய் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கன்வாடி எண்ணுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அங்கன்வாடி எண்ணை ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். அதே போல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ண முடியுமா, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. முழுக்க இது ஆஃப்லைன் தான். இது டைரெக்டாக கொடுக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் தான்.
அதனால் இதை நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்களை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.